717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த 717ல இப்ப வரைக்கும் எவ்வளவு கடைகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான எண்ணிக்கை வெளிவந்திருக்கு 436. 717 கடைகள்ல 436 டாஸ்மாக் கடைகள் இப்ப வரைக்கும் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு அமைச்சர் விக்னேஷ் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்துல இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருப்பதாக அமைச்சர் விக்னேஷ் தகவல் வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், 717 டாஸ்மாக் கடைகள் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில இன்னைக்கு வரைக்கும் 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருப்பதாக அமைச்சர் விக்னேஷ் தகவல் வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் முக்கிய அம்சம் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றதற்கு பிறகு வந்த முக்கிய அறிவிப்புகள்ல ஒன்று இந்த கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்திருந்தார். உடனடியாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை அமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு அமைச்சர் விக்னேஷ் இந்த அடிப்படையில தமிழ்நாடு மாநில வாணிப கழக தலைமை அலுவலகத்துல ஆய்வு கூட்டம் என்று நடத்தியிருந்தார். இந்த அடிப்படையில இதுவரையில எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கிறது, எங்கெங்கெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்து இதுவரையில இன்றைய நாள் வரையில 717ல 436 மதுபான சில்லறை விற்பனை கடைகளும் அவற்றோடு இணைந்துள்ள மதுபான கூடங்களும் மூடப்பட்டிருப்பதாக அமைச்சர் என்று தகவலை தெரிவித்திருக்கிறார். மீதமுள்ள மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்த மதுக்கூடங்களை மூடுவதற்கு துரித நடவடிக்கை மேற்கொள்ளவும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் அந்த கடைகள்ல பணிபுரிந்த கடை பணியாளர்கள் அவள் நலன் பாதிக்கப்படாத வகையில அருகாமையில் இருக்கக்கூடிய விற்பனை கடைகள்ல பணியமர்த்துமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள மதுக்கூடங்கள் இரவு 10 மணிக்கு மூட வேண்டும். அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு விற்கும் கடைப்பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.